Hi friends, welcome to Suham Health and Beauty. ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணணும்னா நீங்கள் ஓவராக டயட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 5 பழங்களை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னாவே போதும். உங்களுடைய உடல் எடையை சீக்கிரமாக குறைச்சிடலாம். வாங்க அது எந்த மாதிரியான 5 பழங்கள்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். நீங்கள் உடல் எடையை குறைக்கணும்னு விரும்புனீங்கன்னா ஃபஸ்ட்டு குறைந்த கலோரி கொண்ட உணவுகளை உட்கொள்ளணும். அந்த குறைந்த கலோரி கொண்ட உணவுகள் ஃப்ரூட்ஸ்லேயுமே இருக்குது. வாங்க ஃபஸ்ட்டு என்ன ஃப்ரூட்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி பழம். ஸ்ட்ராபெரி பழத்தில் பார்த்தீங்கன்னா மிக குறைவான கலோரி தான் இருக்குது. இது வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவுது, ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் உதவுது. இந்த மாதிரி 100 கிராம் ஸ்ட்ராபெரியில் 35 கிராம் கலோரி இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களோட டயட்டில் கண்டிப்பாக ஸ்ட்ராபெரி பழம் இடம்பெறணும். ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். அடுத்து ரெண்டாவதாக என்ன பழம்னு பார்க்கலாம் வாங்க. திராட்சை எடை குறைப்புக்கு உதவும் விட்டமின் சி நிறைந்த குறைந்த கலோரி கொண்ட திராட்சையை அதிகமாக உங்களோட டயட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இதில் அதிகமாக நீர் இருக்கும், அதிகமாக விட்டமின் சி இருக்கிறதுனால சீக்கிரமாக பசி எடுக்காது. ரொம்ப நேரத்துக்கு நீங்கள் எந்த உணவுமே எடுத்துக்காமல் உங்களோட வயிறு ஃபில்லிங்காக இருக்கிறதுக்கு இந்த திராட்சை உதவுது. ஏன்னா அதில் நிறையா நீர்ச்சத்து நிறையா இருக்கிறதுனால. இந்த திராட்சை பழத்தில் அதிகமாக நார்ச்சத்தும் அதிகமாக நீர்ச்சத்தும் இருக்கிறதுனால உங்களுக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணும். நீண்ட நேரத்துக்கு பசி எடுக்காது. அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவன்னு நினைக்கிறவங்க இந்த திராட்சையை அடிக்கடி நீங்கள் பசி எடுக்கிற மாதிரி லைட்டாக ஒரு பசி எடுக்கிற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த திராட்சையை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அதிகமாக பசி எடுக்காது, ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு பழத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே நிறைய நார்ச்சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ, சி, புரதம் இருக்குது. வெயிட் லாஸை குறைக்கிறதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸில் மூணாவதாக ஆரஞ்சு பழத்தை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். நிறைய நார்ச்சத்து நிறைஞ்சது, குறைந்த கலோரி கொண்டது, ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். செரிமான தன்மைக்கும் ரொம்ப நல்லது. உடலில் இருக்கிற நச்சுக்களை நீக்கிறதுக்கும் இந்த ஆரஞ்சு பழம் ஹெல்ப் பண்ணுது. நச்சுக்களை நீக்கி ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். அடுத்தது நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பேரிக்காய். பேரிக்காயில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே 84% தண்ணீர் இருக்குது. இந்த பேரிக்காய் பார்த்தீங்கன்னா பசியை குறைக்கக்கூடிய தண்ணீர் நிறைந்த குறைந்த கலோரி கொண்ட பழம். அதிகமாக நீங்கள் எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யக்கூடியது, ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணக்கூடியது, செரிமான பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது. நம்மளோட குடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த பேரிக்காயை அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வாத நோயை குணப்படுத்தக்கூடியதும் இந்த பேரிக்காய். ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். 84% வாட்டர் இருக்குது. பசி எடுக்கிற உணர்வு இருந்துச்சுன்னா இந்த பேரிக்காயை சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு அந்த வயிறு ஃபில்லிங்காகவே இருக்கும், பசி எடுக்காது. அடுத்தது கடைசியாக 5ஆவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள். தினம் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கமே போக தேவையில்லை. ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பிள் ஹெல்ப் பண்ணுது. 4 கிராம் ஃபைபர் இருக்குது. இப்போ நம்ம சொன்ன இந்த 5 ஃப்ரூட்ஸையும் நீங்கள் சாலட்டாக கூட நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா பசி எடுக்கிற உணர்வு அடிக்கடி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த 5 ஃப்ரூட்ஸில் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எப்படி ஃப்ரூட்ஸை வச்சே நம்ம வெயிட் லாஸ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த ஹெல்த் டிப்ஸ் வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.